வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகம் படத்துடைய ட்ரெய்லர் தாங்க பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. ஓஹோ பா செம்ம. செம்ம டைலாக். ஓ சம்பவம் தான். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடுங்க. என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? யாரு? பாபி டிஆலா அம்மா அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கும். மக்களுக்கு நல்லது பண்றேன்னு இதுக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிடு. ஓ செம்ம பாட்டு இது. அவங்க ஜெயிக்க கூடாது. போற ஐடியாவே இல்ல. ஐ ஆம் டைலாக் எல்லாம் தரமா இருக்குங்க. நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. செம்மையா இருக்குங்க. பக்கா ஒரு பொலிட்டிஷியன் மூவின்றது கிளியர் கட்டாக தெரியுது. இது வந்து படத்தோடைய ரீமேக் அப்படி இப்படின்னா பேசுகிறாங்க. பட் அது ரீமேக் மாதிரி ட்ரெய்லரில் கட் பண்ணியிருக்காங்க. ரீமேக் பாதி இருந்தாலும் மீறி பாதி வந்து பொலிட்டிஷியன்லாம் பயங்கரமாக வச்சு செய்கிற மாதிரியான ஒரு சீன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குன்றது நல்லா தெரியுது. ராவணமாவன் சாங் வந்து பயங்கரமாக இருக்குங்க. மியூசிக் வைஸ் செம்ம அனிருத்து. ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தளபதி சாரோட என்ட்ரி டைலாக்கு எல்லாமே செய்க செய்க சம்பவம் தான். சம்பவத்தில் ரெக்கார்டு வைக்கிறது நம்ம தளபதி தான்ன்ற மாதிரி பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது நல்லா இருக்குது. இன்னொரு வாட்டி பார்ப்போம். 3, 2, 1. ஒரு பேர் அனுப்பிச்சிருக்கேன். அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. ஆமாம் ஐயோ செம்ம. ஆக்ஷன் தான் பயங்கரமாக இருக்கு. ஓ சாதாரண தான் பேபி. அதை செய்த சம்பவம் தான் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார். விஜய புலி புலி மாதிரி வளர்க்கும். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடுங்க. என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? யாரு? ஓ
புதுசா ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்றது இதுக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிடு. ஓ மொத்த அயோக்கியனுமே ஒண்ணா நிக்கிறாங்க. அவங்க ஜெயிக்க கூடாது. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. விளைப்போ. மக்கள் அவனை கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ கொன்ன கடவுளாயிடுவான். அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்லை. I am coming. தளபதி மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்க. செம்ம டைலாக்லேயே செம்மையாக பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் வைஸ் செம்ம கட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரெய்லரு. அதுவும் தளபதி அவர்கள் வந்து செம்மையாக இருக்காருங்க. ஸ்க்ரீன் வைஸ் அந்த என்னது இந்த ட்ரெய்லரை வந்து மினிட் வந்து ரசித்து பார்க்குற மாதிரி ரொம்ப தளபதி பயங்கரமாக இருக்கார். அனிருத் பிஜிஎம் தரம் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு படமாக இருக்குது. நல்லா தெரியுது. பாபி டியாலும் பயங்கரமான ஒரு தோற்றத்தில் பயங்கரமாக இருக்கார். சரியான ஒரு வில்லனாக இருப்பாருன்றது நல்லா தெரியுது. நேற்றுக்கு தான் நான் பகவத் கேசரி படம் பார்த்தேன். கொஞ்சம் அப்படி தான் இருக்குது, ரீமேக் மாதிரி தான் இருக்குது. பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பொலிட்டீஷியனாக இறங்கி அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கும் ஃபீல் ஆச்சு. அவர் அந்த வண்டியில் ஏறி நிற்கிறது அதெல்லாமே ரியலில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது பார்க்கும்போது. ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெய்லர் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து கரெக்டான ஒரு சம்பவமான ஒரு படம்ன்றது நல்லா தெரியுது. அனிருத் பிஜிஎம் எல்லாமே அப்பா பாடல்கள் எப்படியோ அந்த மாதிரி பிஜிஎம்மும் தரமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெய்லர் ரொம்ப 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 பிடிச்சிருக்குங்க. நான் ஆடியோ லான்ச் இப்போ தாங்க பார்த்துன்னு இருக்கேன். இப்போ லைவ் போய்கிட்டு தான் இருக்குது டிவி. என்னவோ தெரியல, தளபதி அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டே இருந்தாங்க. தளபதி அவருங்க நடந்து வரும்போது ஒரு மாதிரி கண்ணு கலங்கிடுச்சு. என்னன்னு தெரியல. அவருடைய ஆடியோ லான்ச்சு நிறைய பார்த்துருக்கோம். நிறைய சேனலில் அவர் சேனலில் ஆடியோ லான்ச் எல்லாமே பார்த்துருக்கோம். ஆனால் பட் வந்து இந்த ஆடியோ லான்ச் பார்க்கும்போது ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. டிவியில் பார்க்குற எனக்கே இவ்வளோ எமோஷ்னலாக இருக்குன்னா லைவாக நேரில் பார்த்தவங்களுக்கு எவ்வளோ எமோஷ்னலாகவும் எவ்வளோ வலியாக இருந்திருக்கோன்றது தெரியுது. அவர் எதுவும் பேசலை. அவர் நடந்து தான் இன்ட்ரொடக்ஷன் தளபதி வராங்கன்னு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்து அவர் வராரு. ஒரு மாதிரி கண்ணு வந்து ஒரு மாதிரி கலங்கிருச்சு. இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்குது. நல்லா இருக்குது. ட்ரெய்லர் வைஸ் எனக்கு ரீமேக் படம் எது வேணாலும் பேசிட்டு போவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து சம்பவம் படம் தான். பயங்கரமான ஒரு சம்பவம் படம் தான். வினோத் சார் வந்து பயங்கரமாக பண்ணக்கூடியவர். இதை வந்து பாலிட்டிக்ஸ் ரீதியாக பொலிட்டீஷியன் ரீதியாக ஏதோ ஒரு சம்பவம் பண்ண காத்திருக்காருன்றது நல்லா தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.